ஸோ பிக் பாஸ் லைவ்ல பார்வதியோட ஆடல், கனியோட பாடல்ன்ற மாதிரி பயங்கரமான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்வதியோட வைரலான ஒரு வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா பகிரப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வீடியோ என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆதிரிக்கு மரண பயம் வந்துருச்சு, இந்த வாரம் எவிக்ஷன் ஆயிருவோமோ அப்படின்ற மாதிரி பல கேள்விகளும் பல டவுட்டும் வந்துட்டு இருக்கு. அடுத்து வியானா போட்டு அடுத்த பதிவு புதுசாக ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், பார்வதியோட ட்ரெஸ் எப்படி போட்டிருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் அதில் கமெண்ட் பண்ண விரும்பல. இங்கே சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பகிரப்பட்டு வருது இல்லையா? என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைனிங் டேபிளில் 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்வதி ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள் கமருதீனுக்கு முன்னாடி, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோவை போட்டு அடிச்சு கொண்டு அதை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஒரு கோர்ட் ரூமில் ஒரு செக்மெண்ட் நடந்திருக்கும். கோர்ட் ரூமில் அந்த வீடியோ பற்றி நான் பேசலை. பார்வதியும் கமருதீனும் ஒரு பார்க்கும்போது அந்த பார்வை ஒன்று இருக்குல்ல, அந்த பார்வையே வந்து வேற மாதிரி ஒரு பார்வையா இருக்கு. எப்படி வேற மாதிரி ஒரு பார்வையா இருக்கு அந்த பார்வை. அது அது அப்படி பார்த்தாங்க. இப்போ என்ன பண்றாங்க பாருங்கன்ற மாதிரி கம்பேரிஷன் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி எனக்கு எனக்கு ஒரு மாற்று கருத்து என்ன இருக்குன்னா, இது அவங்களோட விஷயம், அதை விடுங்க. இதுல கேமராமேன் இருக்கார் இல்லையா, கேமராமேன் அவரை தான் நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணு ட்ரெஸ் சரி பண்றதும் இது பண்றதும் போது கேமராமேன் அதை காட்டக்கூடாது. அந்த நேரமாவது கேமராவை ஷிஃப்ட் பண்ணணும். அதை போய் காட்டுறது அவங்களுக்கு எப்படி நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரில. ஸோ இட் வாஸ் டோட்டலி ராங் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அது டோட்டலி ராங்கு. அது வந்து 2-3 இடத்துல இந்த சீசனில் நம்மளால் பார்க்க முடியுது அந்த கேமராமேன் அதை ஷோகேஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி நாட் அக்செப்டபிள் அப்படின்றத இங்கே சொல்லிக்கிறேன். அதை மாதிரிலாம் காட்டக்கூடாது. அது அவங்களோட விஷயத்தை வந்து இப்படி காட்டுறது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்றத நான் பதிவு பண்ணிடுறேன். ஒன்று. இன்னொரு பக்கம் அந்த வீடியோ வைரல் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்களா பார்வதி எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, செடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ பரவலாக பரவிட்டு இருக்கு. இதுக்கான காரணமும் பார்வதி தான் அப்படின்றது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ஆக்டிவிட்டியால் இந்த விஷயம் அவங்க யதார்த்தமாக கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது பார்க்கும்போது அப்படி தெரியல. பார்த்தீங்களா கமருதீனை எப்படிலாம் பண்ண வைக்கிறாங்க, இப்படிலாம் இது பண்ணுறாங்கன்ற மாதிரி டாக்ஸ் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட தெரியப்படுத்திடுறேன். இது ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு மக்களே. ஓகே, அடுத்து இன்னொரு பக்கம் வியானா இன்னொரு பதிவு போயிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி, ஐ கான்ட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஹவு ஹாப்பி ஐ ஃபீல். எப்படி ஹவு ஹாப்பி ஐ ஃபீல். ஸோ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், அந்த அளவுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பீப்புள் வில் ட்ரால்டு மீ, தேங்க்யூ ஸோ மச். என்னை யாரெல்லாம் ட்ரால் பண்ணீங்களோ, என்னை யாரெல்லாம் கலாச்சிங்களோ எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்த எனக்கான சப்போர்ட்டர்ஸை வந்து நான் ரசிக்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன், சந்தோஷம் பண்ணுறேன். ஏட்டர்ஸுக்கும் நான் வந்து நன்றி சொல்கிறேன்ற மாதிரி சொன்னது வந்து இது ஒரு பயங்கரமான பதிலடியாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நமக்கே ஒரு ஃபீல் ஆகுது. இது ஒரு பக்கம். ஐ சா எவ்ரி திங், இட் வாஸ் சோ ஃபன். ஸோ நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். வீட்டுக்கு வெளில நடந்த எல்லா விஷயங்களும், மேடம் கேமரா பார்க்குறது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இட் வாஸ் எ ஃபன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட். ஸோ என்னன்னா, ஒரு பக்கம் பாசிட்டிவிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் நெகட்டிவிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு நல்லது இல்லாமல் கெட்டது கிடையாது, கெட்டது இல்லாமல் நல்லது கிடையாது அப்படின்ற ரீதியில் போகிறாங்க. டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஐ லவ் யூ ஸோ மச். ஸோ ஏட்டர்களுக்கும் சரி, என்னை ரசிக்கும் ரசிகர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் நான் ஒரே பதிலடி கொடுக்குறேன். ஐ லவ் யூ ஸோ மச். நீ என்ன வெறுத்தாலும் சரி, நான் உங்களுக்கு லவ்வை கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு சைன் லாங்குவேஜை காமிச்சிருக்காங்க. ஸோ இட் வாஸ் குட் சைன் தான் நான் நினைக்கிறேன். வெளியே போயிட்டு நான் பாசிட்டிவிட்டியை கொடுக்குறேன்ற மாதிரி வியானா பேசுவது பார்க்கும்போது நல்லா தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே, அடுத்து லைவ்ல ஒரு பக்கம் பார்வதியும் அந்த பரதநாட்டியம் கலைகள் இல்லை டான்ஸ் கலைகளை உட்காந்து ஒரு பக்கம் இவங்ககிட்ட சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வேற, நம்ம போன வாரமே ரம்யா வியானா இருக்கும்போது டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆடி இருக்கலாம், நம்ம அப்புறம் பண்ணலாம்னு விட்டு இப்போ யாருமே இல்லாத மாதிரி போச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்வதி நீ என்ன ஆனாலும் பேசு, நான் டான்ஸ் ஆடுறேன்ற மாதிரி அவங்க தீவிர டான்சிங் மோட்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் கனித்துரு அமித் கிட்ட வந்து அந்த பாட்டு பாடுவார்ல அமித் நல்லா. ஸோ அந்த பாட்டு கிளாஸு அதெல்லாம் இவங்க பாட்டு பாட அவர் ராகம் சொல்லித்தர கககப்போ அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வந்து கமருதீன் அந்த பாட்டில் இருக்காங்களே, தண்ணி குடிக்கிற பாட்டில வந்து அழகா ஸ்கெட்ச் பண்ணியிருந்தார். காக்காவா கழுகா தெரில, அதை ஸ்கெட்ச் பண்ணி அவருடைய நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல அப்படின்ற மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்
கமருதீன் அவர்கள் அது சூப்பரா இருந்துச்சு அந்த பாட்டில பார்க்கும்போது. அந்த இதுவும் இன்னொன்னுமே ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி பல திறமைகள் இருக்கு. என்ன கோவத்தில் அடிக்கிறவங்க தான் அதிகம், அதில் தான் கமருதீன் மாட்டிக்கிறாப்புல அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சு. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் மன்னிக்க மாட்டேன் மக்களே, என்னதான் திறமையை பாராட்டினாலும் அந்த ஒரு விஷயம் எனக்கு இடிக்குது. அடுத்து இது ஒரு பக்கம் நடந்துருச்சா, இன்னொரு பக்கம் ருபுகல்ல ஆதிரை மற்றும் அரோரா வந்து, இதில் அரோரா ஃபர்ஸ்ட் டைம் கிச்சனில் வந்திருக்காங்களே, தீவிரமாக இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ செய்யணும் இல்லையா, வீட்டில் வந்து செய்யாமல் இருந்திருந்தாங்க 10 வாரம். ஸோ கரெக்டாக வந்து இன்னைக்கு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த ருபுகல்லா அம்மிக்கல்லா ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு கல் அங்கே உட்காந்து ஆட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆதிரை. ஸோ 2 வாரம் தப்பிச்சு வந்துட்டேன், இந்த 3ஆவது வாரம் வந்திருக்கேன். ஸோ பார்த்து மக்களே ஓட்டு போட்டு காப்பாற்றி விடுங்க. அரோராவெல்லாம் ஓட்டு போட்டு நீங்கள் காப்பாற்றி விட்டுருவீங்க. என்ன காப்பாற்றி விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க காய்ஸ், மறந்துடாதீங்கன்ற மாதிரி கேமரா முன்னாடி உட்காந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க, ரசிகர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது தான். கார்லேயே மரண பயம் வந்துருச்சு. எப்படி கார்லேயே ஆதிரிக்கு மரண பயம் வந்துருச்சு. ஏன்னா காலைல ஆதிரியோட பால் 3 பால் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணும் போதே வெளியே வந்து சபரிக்கிட்ட அழுதுட்டு இருந்தாங்க. நான் இப்போ கேப்டன் ஆயிருக்கணும், நான் இந்த வாரம் எவிக்ட் ஆயிரணும், இதுவாயிரணும்ன்ற மாதிரி பயந்து ஃபீல் பண்ணி அழுத தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. காலையே அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போ அந்த பயத்தின் வெளிப்பாடாக தான் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க, ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சபரி வந்து அந்த இடத்துல அரோராவையும் ஆதிரியும் வச்சு பயங்கரமா ஃபன் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இது ஒரு பக்கம். இப்போ அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல போய் பார்த்தா சொன்ன மாதிரி ஆதிரியை தாண்டி மற்ற எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆதிரியோட ஓட் பர்சன்டேஜ் பிலோ 2%. எப்படி அன்அஃபிஷியல் பிலோ 2%, 2% கீழே தான் ஆதிரி இது முழுக்க முழுக்க இருக்குது. மேலே ஏறுற மாதிரியே தெரியல. மற்றவங்களது எல்லாருமே ஒரு அபோவ் 5லேருந்து இருக்கு. அபோவ் 5லேருந்து போகும்போது இப்போ இந்த வாரம் ஒரு விக்கெட்னா கம்பல்சரி ஆதிரி அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிராண்ட் லான்ச்சில் வரும்போது 3 வாரம், இப்போ வைல்டு கார்டை வந்தப்போ 3 வாரம். ஸோ 6 வாரம் இந்த வீட்டில் ஒரு பயணத்தை முடித்து கொண்டு ஆதிரை வீட்டுக்கு போவார்ன்றது ஸோ இதன் மூலியமா நமக்கு தெரிகிறது மக்களே. ஸோ வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றது தான். இப்போ அன்அஃபிஷியலோட நிலவரத்தை சொல்லிடுறேன். இப்போதைய நிலவரம் ஒன்றும் ஓட்டிங் வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் கேட்டீங்க. 10:30 மணிக்கு எபிசோடு முடிஞ்சவொன்னே ஓட்டிங் ஓப்பன் ஆகும். தற்போதைய நிலவரம் என்னன்னு சொல்லிடுறேன். முதலிடத்தில் திவ்யா அவர்கள். ஸோ 20% மேலே பயங்கரமான லீடிங்கில் திவ்யா போயிட்டு இருக்காங்க. 2வது இடத்துல வந்து பார்வதி அவர்கள், 3வது இடத்துல கமருதீன், 4வது இடத்துல அரோரா, 5வது இடத்துல வந்து சபரி, 6வது இடத்துல சாண்ட்ரா, இவங்கெல்லாம் இருக்காங்களா. அதுக்கப்புறம் கனி, சுபிக்ஷா, அமித், எஃப்ஜே, ஆதிரி இதில். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த டேஞ்சர் ஜோனில் இருக்கிறது யார் யாருன்னு நோட் பண்ணிங்க. இதில் இருந்தால் 2 டிக்கெட் போகுது. இதில் வந்து ஆதிரி, எஃப்ஜே, அமித், சுபிக்ஷா, கனி அண்ட் சாண்ட்ரா, இந்த 6 பேர்ல இருந்து தான் 2 பேர் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த வாரம் ஒரு எவிக்ஷனாக இருக்கலாம், இல்லை அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷனாக இருக்கலாம். ஏன்னா ஃபேமிலி வீக்கு 12 பேர் தான் சீசன் 8ல் எடுத்துகிட்டு போனாங்க, 12 பேர். அதே மாதிரி இந்த வாரமும் 12 பேர் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த வாரம் டபுள் எவிக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து லைவ்ல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.